இயக்குனர் ப. ரஞ்சித்தின் தயாரிப்பில் உருவான படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இயக்குனர் மிஸ்கின் ஆபாசமாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நான் யார் என்பதை பொதுவெளியில் ஒருவர் ஒப்புவித்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இயக்குனர் ப. ரஞ்சித்தின் நீலம் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவாகியுள்ள பாட்டல் ராதா திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய இயக்குனர் மிஸ்கின் பேசியது பரபரப்பை கிளப்பியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இசை வெளியீட்டு விழாவில் ப. ரஞ்சித், வெற்றிமாறன், அமீர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மிஸ்கின், தமிழ் சினிமாவில் அதிகம் மது குடிப்பது நான் தான் என்றும் தனக்கு சாராயம் காய்ச்ச தெரியும் என்று கூறி சலசலப்பை ஏற்படுத்தினார். சிறு வயதில் வீட்டில் திருட முயன்ற போது மாட்டிக்கொண்டதாக கூறிய மிஸ்கின், கல்லூரியில் படிக்கும் போது ஒரே பாடலை 3 ஆண்டுகளும் பாடி பரிசை வென்றதாகவும் கூறியுள்ளார். 2 மற்றும் 3ஆம் ஆண்டு விழாவில் மது அருந்திவிட்டு பாடியதாக கூறினார். மதுவுக்கு பலர் அடிமையாவது போன்று சமூக வலைதளங்களுக்கும் கிரிக்கெட்டுக்கும் திரைப்படத்தின் முதல் காட்சிக்கும் நடிகர்களின் கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்வதற்கும் பலர் அடிமையாகியிருப்பதாக கூறிய மிஸ்கின் பெண்களையும் விமர்சனம் செய்தார். இளையராஜாவின் இசைக்கு பலர் அடிமை என குறிப்பிட்ட மிஸ்கின், பலர் மது அருந்துவதற்கு இளையராஜா தான் காரணம் என்றார். கொட்டுக்காளி படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டின் போதும் பேசிய மிஸ்கின், இந்த படத்தை மக்கள் பார்க்கவில்லை என்றால் நான் நிர்வாணமாக நிற்பேன் என்றது சர்ச்சையானது. தற்போது பாட்டல் ராதா படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் அதே பாணியில் பேசியுள்ளார். மேலும் பெண்கள் முகம் சுளிக்கும் அளவிற்கான வார்த்தைகளை மேடையில் பெண்களை வைத்துக் கொண்டே மிஸ்கின் பேசியிருப்பதும் ஒரு படத்துக்கு விளம்பரம் தேட வேண்டும் என்கிற ரீதியில் பேசுகிறார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.